தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆர்எம்டிசி காலனி அருகே அதிமுக கட்சியின் மாவட்ட அலுவலகம் உள்ளது. 2 தளங்களுடன் 700 பேர் அமரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட இந்த அலுவலகத்தை 2016 இல் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக-வில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தபோது தேனி அதிமுக கட்சி அலுவலகத்தில் அதிமுக மற்றும் அமமுக என இரு தரப்பினரும் கூட்டம் நடத்த உரிமை கோரியதால் பிரச்சனை எழுந்தது. இதனால் அலுவலகத்திற்கு உரிமை கோரி நீதிமன்றத்தை நாடுமாறு கூறிய போலீசார், கட்சியினர் யாரும் அலுவலகத்தை பயன்படுத்தக்கூடாது என தடை விதித்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக அதிமுக கட்சி அலுவலகத்தில் எந்த ஒரு கூட்டமும் நடத்தப்படாமல் இருந்தது. தேனியில் அதிமுக கட்சி அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அங்கு பணிபுரியும் வாட்ச்மேனுக்கு ஊதியம், அலுவலக மின் கட்டணம், வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு தினசரி மாலை அணிவிப்பது என அனைத்து செலவுகளையும் ஓபிஎஸ் வழங்கி வந்தார். ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் அதிமுக கட்சி அலுவலகத்திற்கான அனைத்து செலவுகளையும் அமமுக மாவட்ட செயலாளராக இருந்த தங்கத்தமிழ்ச்செல்வன் கவனித்தார். கடந்த ஆண்டு ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சென்றபோது அதிமுகவினர் மோதி கொண்டனர். இதையடுத்து கட்சி அலுவலகத்திற்கு அதிமுகவினர், ஓபிஎஸ் அணியினர் என யாரும் செல்லவில்லை. இந்த நிலையில் அமமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் நேற்று அதிமுக கட்சி அலுவலகத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. அமமுக தெற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சசிகலாவிற்கும் அமமுக கட்சிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத நிலையில் தேனி அதிமுக கட்சி அலுவலகத்தில் அமமுகவினர் எப்படி கூட்டம் நடத்தலாம் என எடப்பாடி தலைமையிலான அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து அதிமுக தேனி மாவட்ட செயலாளர் ஜக்கையனிடம் விசாரித்தோம். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்தைப் போல பிற மாவட்டங்களில் உள்ள கட்சி அலுவலகங்கள் அனைத்தும் அதிமுகவுக்கு சொந்தமானது. அதிமுக எடப்பாடி, ஓபிஎஸ் அணிகளாக பிரிந்த நேரத்தில் தேனி அதிமுக கட்சி அலுவலகத்தை ஓபிஎஸ் சொந்தம் கொண்டாடினார். அப்போது பிரச்சனை எழுந்ததைத் தொடர்ந்து யாரும் கட்சி அலுவலகம் செல்லவில்லை. இந்த நிலையில் எவ்விதத்திலும் தொடர்பில்லாத அமமுகவினர் கட்சி அலுவலகத்துக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளிக்க உள்ளோம் என்றார். தேனி மாவட்ட அமமுகவினரிடம் பேசினோம். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் அதிமுக கட்சி அலுவலகம் திறக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் அறக்கட்டளையின் கீழ் கட்சி அலுவலகங்களை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த அறக்கட்டளை நிர்வாகத்தில் சசிகலா முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் ஜெயலலிதாவின் நேர்முக உதவியாளராக இருந்த பூங்குன்றன் தான் அதனை நிர்வகித்து வந்தார். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி என யாருக்கும் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்காமல் பூங்குன்றன் இருந்து வந்த நிலையில் சசிகலா அறக்கட்டளை நிர்வாகிகளை மாற்றி தன் வசப்படுத்திக் கொண்டார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அமமுக சார்பில்தான் அலுவலகம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் கூட இதே அலுவலகத்தில் ஒரு கூட்டம் நடத்தினோம் என்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.